வணக்கம் மக்களே. டாக்டர் ராதிகா முருகேசன், மனநல மருத்துவர். இப்ப நாளைக்கு வந்து நம்ம தமிழ்நாடோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது. இப்ப இந்த எலெக்ஷன் மத்த எலெக்ஷன்ஸ விட கொஞ்சம் டிஃபரெண்ட் இல்லையா? குழந்தைங்கலாம் அடம் புடிச்சு பார்த்தது இந்த தடவ தான். அதுவும் நான் சொல்றது இந்த 7, 8 வயசு இருக்கிற வாண்டுங்க எல்லாமே வந்து, "எனக்கு விஜய் மாமா தான் வேணும். ஸ்டாலின் தாத்தா நல்ல வேலை பண்ணிட்டாரே 5 வருஷம். இப்ப விஜய் மாமாவுக்கு ஒரு சான்ஸ் குடுங்க." அப்படியெல்லாம் வந்து அழுது, அடம் புடிச்சு, சீன் கிரியேட் பண்ணதெல்லாம் இந்த தேர்தல்ல தான் நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, அ இது ஆக்சுவலா வந்து விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது. அதாவது வந்து குழந்தைகள வந்து பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது, இத ஒரு அ என்ன சொல்றது? ஒரு பிளாக்மெயில் ஸ்ட்ராட்டஜி மாரி யூஸ் பண்றது ஒரு தவறான ஒரு விஷயம். ஏன்னா, அதுக்கு தான் 18 இயர்ஸ் வச்சிருக்காங்க. அ ஓட்டு போடுறதுக்கு. இத கேட்டு பேரண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா அவங்க மனசு வந்து மாற போறதில்ல. அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அரசியல் படுத்தப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ப அ அ எந்த தலைவர் கரெக்ட்ன்னு படுறாரோ, எந்த பார்ட்டி கரெக்ட்ன்னு படுதோ, எந்த அலையன்ஸ் கரெக்ட்ன்னு படுதோ, அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து கவனிச்சேன். இந்த தேர்தல் அப்ப வந்து நெறைய ரீல்ஸ்லாம் வந்துட்டுருக்கும். அப்ப இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அதாவது நான் சொல்றது வந்து ஐ அம் டாக்கிங் அபவுட் இந்த இந்த 18 இயர் ஓல்ட்ஸ் அண்ட் 20ஸ் அந்த 25, 30 கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ரொம்ப காமனா இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள். இவங்க கூட தெரியல. ய அப்புறம் வந்து ஆராசாவோட ஃபோட்டோவ காட்டுறாங்க. ஆராசாவோட யாருன்னே தெரியல. எங்கேயோ பார்த்த மாரி இருக்குன்றாங்க. அதாவது என்னன்னா, அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. பட் அவங்க வந்து விஜய அ ஏதோ ஒரு விஷயத்துல ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யூத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவரு வந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்தார்ன்னா, இட் வில் பி இட்ஸ் யங் ஜெனரேஷன்ஸ் யூ நோ அ அ எலக்ஷன் ஆட்சி அப்படின்ற மாரி இருக்கும். அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள எங்கேயோ இருக்குது. பிகாஸ் தே ஐடென்டிஃபை வித் விஜய். இப்ப வந்து உண்மைய சொல்லணும்னா, ஆக்சுவலா வந்து ஓகே இப்ப உதயநிதி ஸ்டாலின் மேல பயங்கரமா எல்லா மாரியான தாக்குதல்களும் பண்ணாங்க. உண்மைய சொல்லணும்னா, உதய் வந்து ஆக்சுவலா ஹி வாஸ் அ டான் பாஸ்கோ ஸ்டூடண்ட் அண்ட் ஐ திங்க் ஹி இஸ் 1 இயர் மை ஜூனியர். ஏன்னா நான் ஈவாட் ஸ்கூல்ல படிச்சேன். ஸோ உதய் ஸ்டாலினோட கிளாஸ்மேட்ஸ் நெறைய பேரோட தான் நான் வந்து டியூஷனுக்கெல்லாம் போவேன். அண்ட் விஜய் இஸ் ஓல்டர் தென் மீ. ஸோ உண்மையா பார்த்தோன்னா, உதய் ஸ்டாலின் இஸ் ஆக்சுவலி யங்கர் தென் மீ. ஓகே. ஸோ வை இஸ் ஹி நாட் பீன் சீன் ஆஸ் அ ஃபேஸ் ஆஃப் யூத்? இப்ப அவரு வந்து டிஎம்கேல வந்துட்டு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது அவர வந்து ஏன் ஹி இஸ் ஆக்சுவலி யங்கர் டூ விஜய், யங்கர் டூ மீ ஆல்சோ. அப்படி இருக்கும்போது ஏன் அவர வந்து ஒரு அ யூத் ஃபேஸா இந்த மக்கள் பார்க்க இந்த இந்த குழந்தைங்க பார்க்க மாட்றாங்கன்னு புரியல. அதாவது வந்து என்னன்னா, அவங்க அ அந்த படத்த பார்த்து அந்த ஈர்ப்புல இன்னும் அப்படியே அந்த அந்த ஒரு பிரமிப்பிலேயே இருக்காங்க. இந்த பிரமிப்பு வந்து நாளைக்கு சப்போஸ் நம்ப விஜய் வந்து தோத்துட்டார்ன்னா, என்ன ஆகும்? யோசிச்சு பார்க்கலாம். குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புண்டு. அழுது, "ஐயய்யோ! ஏன் இப்படி பண்ணீங்க?" எல்லாம் ஒரு அவநம்பிக்கை வர்றதுக்கு இருக்கலாம். அதாவது வந்து அவங்க அம்மா, அப்பா கிட்டயே போய் சண்டை போடலாம், எல்லாம் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணணும்னா, அம்மா, அப்பா வந்து இது வந்து "சும்மா இருடா! இதெல்லாம் உனக்கு புரியாது." அப்படிலாம் சொல்லாம, "சரிம்மா, ஓகே அழாத." அப்படி சொல்லிட்டு, இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து குழந்தைங்கள அரசியல் படுத்துறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதாவது என்னன்னா, "இல்லம்மா, இந்த மாரி தான் நம்பளுடைய அ அ வரலாறு கொஞ்சம் சொல்லி, இது மாரி தமிழ்நாட்டுல இந்த மாரியான அ மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லா இண்டஸ்ட்ரியிலும் டாப்ல இருக்கோம்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப விஜய் மாமா வந்துட்டு வரத பத்தி ஒண்ணுமே கிடையாது. அவரு வரட்டும். ஆனா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் அ ய தட் இஸ் ட்ரெய்னிங் தேவ. இப்ப நான் வந்து 27 இயர்ஸ் சைக்கியாட்ரிஸ்ட்டா இருந்திருக்கேன். திடீர்னு போயிட்டு நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆவணும் அப்டின்னா, எடுத்த உடனே வந்து கம்ப்யூட்டர் எடுத்து வேலை செய்ய முடியுமா? அப்போ ஒரு ஒரு எனக்கு 2, 3 இயர்ஸ் ட்ரெய்னிங் குடுத்தா தான் நான் வந்து அந்த வேலைய பண்ண முடியும். ஸோ, அந்த மாரி குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து விஜய் மாமாக்கு அகைன்ஸ்டாலாம் இல்ல. ஆனா, அவர் வந்து தன்னுடைய கொள்கைகள்ல வந்து கரெக்ட்டா அவரு சொல்லணும். அது மட்டும் இல்லாம களத்துல இறங்கி மக்களோட மக்களா பேசணும். அப்புறம் அந்த இமேஜ் இருக்கு இல்லையா? இன்னும் கூட அந்த இமேஜ்லயே இருக்காரு. அதாவது அவரு ஒரு அ நடிகர் அப்படின்ற இமேஜ
விட்டு வெளில வந்து இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா டிஎம்கேல கூட எல்லாருமே வந்து சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான். ஆனா அவங்க அந்த இமேஜை விட்டு வெளில வந்து அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை காமிச்சிருக்காங்க, அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேலண்ட்ஸை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் எடுத்து சொல்லி ஓகே விஜய் மாமா இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, ஒரு ஹீரோவா பாக்குறீங்க, சரி. ஆனா அவர் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து இன்னும் கொஞ்சம் களத்துல வந்து மக்களோட மக்களா பேசி ஏதாவது போராட்டங்கள்ல கலந்து இல்ல ஏதாவது ஒரு பொது கூட்டங்கள்ல கொண்டு போயிட்டு கலந்துக்கிட்டு மக்களோட மக்களா பழக ஆரம்பிக்கும் போதுதான் அவருக்கு இந்த நிலவரம் தெரியும். ஸோ ஹீ ஸ்டில் வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஏன் இன்ஃபேக்ட் உதய் ஸ்டாலினே அட் ஒன் பாயிண்ட் ஹி வாஸ் வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். இன்ஃபேக்ட் உண்மையா சொல்லணும்னா அவரே ஒத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு தடவை வந்துட்டு இந்த 7ஆம் அறிவுல ஒரு டயலாக் இருந்தது, சூர்யா எடுக்க சொன்னாரு, நான் எடுக்கல, ஆனா இப்ப நான் ரிக்ரெட் பண்றேன் அப்படின்னு. ஆனா உதய் ஸ்டாலின் கிட்ட பிடிச்ச எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஹி ஷோஸ் வல்னரபிலிட்டி. அதாவது எனக்கு தெரியாதுன்ற விஷயத்த தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிறாரு. எனக்கு அனுபவம் இல்லைங்க அப்படின்றாரு. ஹி இஸ் நாட் கன்சர்ன்ட் அபவுட், அதாவது அது தட் ஷோஸ் ஹிஸ் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, ரொம்ப வந்து தன்னுடைய லிமிட்டேஷன்ஸ் தெரிஞ்சவங்க தான் சரியான தலைவர்களா இருக்க முடியும். ஆனா வந்து இப்ப விஜய் பாத்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு ரொம்ப அரகண்டா, இது அபவுட் த சேம் ஏஜ் as உதய் ஸ்டாலின். ஸோ அதனால தான் நான் வந்து விஜயும் உதய் ஸ்டாலினும் நான் வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் நாட் கம்பேரிங் ஹிம் வித் சம்மன் லைக் அ ஸ்டால்வார்ட் லைக் நம்ம ஸ்டாலின் மாதிரி. ஏன்னா ஹீஸ் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். he's someone who's very experienced in administration. ஸோ அவரோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, விஜயோட அரகன்ஸ், அதாவது வந்து பேசுற திமிரு, நக்கலு, அதுவும் என்னன்னா எதுவுமே பண்ணாம, இப்ப நான் எதுவுமே பண்ணாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஜாலியா ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு வேலை பண்றவங்க எல்லாம் ஏதோ நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன், எப்படி இருக்கும் அவங்களுக்கு? எவ்வளவு கடியா இருக்கும். நாங்க இறங்கி இங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம்ப்பா, நீ அங்க உட்காந்துக்கிட்டு இன்னும் இப்படி அப்படின்னு வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு திமிரா பேசிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா, என்னமோ எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் வந்தோடனே எல்லாத்தையும் அப்படியே மாத்திடுவேன், நான் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னா, என்ன சொல்றேன்னா, அந்த பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. எவ்வளவு லேயர்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டி இருக்கும் தெரியுமா? இப்ப நம்ம ஸ்கூல்ல ஒரு ஹெட் டீச்சரா இருந்தாலே எல்லா டீச்சர்ஸையும் உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்கவுங்க படி நடந்துட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பாட்டுக்கு ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அட்மினிஸ்ட்ரேட் ஸ்டேட் லைக் தமிழ்நாடு. அதுலயும் வந்து நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து, அதுவும் இளைஞர்கள்லாம் மெயினா என்ன சொன்னது என்னன்னா, இப்ப கூட தான் எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு, நம்ம எதுவுமே பண்றது, நம்ம என்ன வந்துட்டு அவ்வளவோ பின்தங்கி இருக்கோம். ஏனுங்க பிடிஆர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரு என்ன வேலை பண்றாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து இளைஞர்கள் ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன் அவங்கள நம்ம அரசியல் படுத்தல? அவங்க பாக்குறது எல்லாமே இன்ஸ்டாகிராமும் ரீல்ஸ் மட்டும்தான். ஓகே, நியூஸ் பேப்பர் படிக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் யாருக்குமே ஆக்சுவலா ரொம்ப ஷாக்கிங் விஷயம் என்னன்னா, இந்த குழந்தைங்கன்னு நான் சொல்றது, இப்ப நான் சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா வந்து டெய்லி ஹிந்து தினத்தந்தி வாங்கிட்டு வருவாரு. ஈவினிங்னா மாலை முரசு, மாலை மலர் வரும், நக்கீரன், ஆனந்த விகடன் இதெல்லாம் ரெகுலரா வந்துடும். ஸோ அந்த டைம்ல டிவி எல்லாம் ஏதாவது டைம்ல எங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நாங்க படிச்சுதான் ஆகணும். ஸோ அண்ட் வீட்டுல நிறைய அரசியல் பேசுவாங்க. அதனால ஒரு அளவுக்கு எங்களுக்கு அந்த ஒரு அரசியல் புரிதல் இருந்தது. அதோடய நாங்க வளர்ந்தோம். சோ கலைஞர் வந்து அப்பா எந்த அளவுக்கு அவர் வந்து எங்களுக்கு எங்க மனசுல இம்ப்ரிண்ட் பண்ணிருக்காரோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த அரசியல் புரிதல் இருந்தது. ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல. பசங்க பாட்டுக்கு அதுங்க ரூமுக்கு போதுங்க, அதுங்க பாட்டுக்கு ஏதோ ரீல்ஸ் பாக்குதுங்க. எனக்கு வந்து என்னன்னா, இப்ப ஈவன் இன் ஸ்கூல் இது வந்து நம்ம பாலிடிக்ஸ் ஒரு எஜுகேஷனை கொண்டு வரணும். பாலிடிக்ஸ் அதாவது வந்து யூ டோன்ட் ஹேவ் டு பிரிங் இன் லைக் யாரோ சப்போர்ட் பண்ற மாதிரி, ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்ற மாதிரி அப்படிலாம் இல்ல. கவர்மெண்ட்னா என்ன, எம்எல்ஏவோட வேலை என்ன, கவுன்சிலரோட வேலை என்ன, ஒரு மினிஸ்டரோட வேலை என்ன, இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு பசங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அவங்களுக்கு சில டாஸ்கஸ் கொடுக்கலாம். இப்ப உங்களுடைய கான்ஸ்டிடியூன்சி எவ்வளவு கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கு, அப்ப உங்க கான்ஸ்டிடியூன்சில யார் வந்துட்டு இதுவா இருக்காங்க, சோ அந்த மாதிரி வந்து குவெஸ்டின்ஸ் மாதிரி வச்சா பசங்க இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு தேடுறதுல ஒரு ஆர்வம் வரும். அது மட்டும் இல்லாம பசங்க இப்ப ஃபாஸ்டா நோக்கி தானே போயிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் நிறைய வந்து இடங்கள்ல வந்து நீங்க வெரி குவிக்லி யூ கேன் ரீட் த நியூஸ். ஸோ 3 ஹெட்லைன்ஸ், ஒன் வந்து மெயின் ஹெட்லைன் ஃபார் த வேர்ல்ட், ஃபார் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. அந்த 3 ஹெட்லைன்ஸை மட்டும் படிச்சுட்டீங்கன்னா எவ்ரி சிங்கிள் டே ட்வைஸ் கூட ட்ரை பண்ணுங்க, பிஃபோர் கோயிங் டு காலேஜ் ஆர் ஸ்கூல் அண்ட் ஆஃப்டர் கமிங் பேக்.
இத பண்ணாலே வந்து ஆக்சுவலா உங்களுக்கு வந்து யுல் பி ஆன் டாப் ஆஃப் என்ன நடக்குது அப்படின்னு மேலோட்டமா தெரியும். அதுக்கப்புறமா அது இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு பெரிய விஷயமா இருந்தா, இன்னும் கொஞ்சம் டீப்பா கத்துக்க நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாரி குழந்தைங்கள பயன்படுத்தி இது பண்றது வந்து குழந்தைங்கள நாளைக்கு ரொம்ப அழுது கலாட்டா பண்ணாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்கள வந்து இன்வாலிடேட் பண்ணாதீங்க. அவங்கள வந்து ஆசுவாசப்படுத்தி, இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து, பெற்றோர்களே அவங்கள அரசியல் படுத்துங்க. அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இதெல்லாம் தான் விஷயம். இதுக்கெல்லாம் நம்ம இப்ப இப்ப எலக்ஷன் அப்படின்றது ஒரு ஒரு ஜனநாயக முறை. நான் மட்டும் போடுறது கிடையாது. எல்லாருமே சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறது தான். ஸோ அதனால வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கத்துக் குடுக்குற ஒரு வாய்ப்பா எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நன்றி.